தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 282 உயர்ந்த நிலையில் தற்போது வயநாட்டில் ராகுல் காந்தி பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 282க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் ராகுல் காந்தி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் கனமழை காரணமாக கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டக்கை மற்றும் சூரல்மலை ஆகிய பகுதிகளில் நேற்று முன்தினம் அதிகாலை பயங்கர நிலச்சரிவு என்பது ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 282 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு மீட்பு பணிகள் என்பது போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் வயநாடு தொகுதியின் முன்னாள் எம்பியுமான ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் வயநாடு செல்வதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் நேற்று வயநாடு செல்ல இருந்த நிலையில் தொடர் மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் உள்ளதால் பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று வயநாட்டுக்கு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் செல்வதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் திட்டமிட்டபடியே டெல்லியில் இருந்து தொடர்ந்து எர்ணாகுளத்திற்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சென்றடைந்ததாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது சூரல் மலையில் உள்ள பகுதியில் ராகுல் காந்தி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. அங்கு தற்காலிக பாலம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த பணிகளை அவர் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் பாதிக்கப்பட்டோரை நேரில் சந்திக்க முதலமைச்சர் தற்போது வரை ஊடகத்தினருக்கு அனுமதி அளிக்காத நிலையில் ராகுல் காந்தி சந்திக்க வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.